Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. குவைத் மன்னருடன் பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார். குவைத் இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாட்டின் மீதான தாக்குதலுக்கு தனது கண்டனங்களை தொலைபேசி வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் குவைத் மன்னருடன் பிரதமர் மோடி தற்போது தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறாரு. இந்த தொலைபேசி உரையாடலோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன விவரங்கள்? மேற்காசியாவில் நிலவக்கூடிய சூழல் குறித்தும் தற்போது பதற்றம் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக குவைத் நாட்டு மன்னரிடம் பிரதமர் மோடி தன்னுடைய ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதனுடைய பின்னணி குறிப்பாக இஸ்ரேலும் ஈரானும் மீண்டும் ஒருவர் மீது ஒருவர் இந்த ஏவுகணை தாக்குதலை துவக்கியிருக்கிறார்கள். இதன் காரணமாக தற்காலிகமாக ஏற்பட்டிருந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறி தற்போது தாக்குதல் தீவிரமடைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் குவைத் நாட்டினுடைய அமீரான ஷேக் மெஷால் அல் அஹமத் அல் ஜாஃபர் அல் சபா அவர்களுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசியாவில் உருவாகி வரும் பாதுகாப்பு சூழல் குறித்து இரு தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பதற்றம் அதிகரித்து வருவது குறித்து பிரதமர் மோடி தன்னுடைய ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருப்பதோடு குவைத் நாட்டினுடைய இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டின் மீதான தாக்குதலை இந்தியா வன்மையாக கண்டிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரைவில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையும் மீட்டெடுப்பதற்காக பதற்றத்தை தணித்தல், பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும் என்ற இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் குவைத் நாட்டில் உள்ள பெருமளவிலான இந்திய சமூகத்தினரின் தொடர்ச்சியான நல்வாழ்வு மற்றும் பாதுகாப்பில் தனிப்பட்ட கவனம் செலுத்தி அவர்களை பாதுகாப்பதற்காக பிரதமர் மோடி தன்னுடைய தனிப்பட்ட நன்றியையும் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் தற்போது வளைகுடா பகுதிகளில் மீண்டும் பதற்றம் தொட்டிக் கொண்டிருப்பதால் குவைத், அபுதாபி, துபாய் உள்ளிட்ட பல்வேறு வளைகுடா நாடுகளும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அதன் தொடர்ச்சியாக குவைத் நாட்டு மன்னருடன் பிரதமர் மோடி பேசி அது கவலை அளிக்கிறது என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருப்பதோடு பதற்றத்தை தணிக்க வேண்டும், பேச்சுவார்த்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.